சார், கல்லூரிமை பத்தி வள்ளுவர் பேசியிருக்காரு. நீங்களும் உங்க கட்சி சார்பா எல்லா வித போதைப் பொருள் இருந்தும் விடுபடணும், அதை ஒழிக்கணும் சொல்லி பெரிய மாநாடு நடத்துறீங்க. ஆனா கல்லு தமிழரோட ஒரு அங்கம், அதை தடை செய்யக்கூடாது, அதை அரசாங்கம் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் போராடுறத, அந்த கோரிக்கை வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல நான் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அல்லது என்ன தனிப்பட்ட முறையில் கல்லும் கூடாது என்பதுதான். எந்த வகையான மது போதையேற்றக்கூடிய எந்த பொருளும் அரசு அங்கீகரிக்கக்கூடாது. மக்கள் அது மாதிரி இருக்காங்கன்னா, தெரியாம செய்யறாங்கன்னா அதை தண்டிக்கலாம், சட்டம் போட்டு அதை தடுக்கலாம். அதை நம்ம சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. சார், இதுல உடன்போக்கு அப்படி அன்றைய காலத்தை உடன்போக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு அதை நாடக காதல் அப்படின்லாம் டாக்டர் ராமதாஸ் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு உருவாக்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் திருக்குறள். ஸ்டாலின் காரணமா இல்ல ராமதாஸ் அவர்களுடைய காரணம்? அரசியல் களத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது. முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தா உங்களுடைய ரொம்ப அதியூகமான கேள்வி, ரொம்ப அதியூகமான கேள்வி. அப்படிலாம் நான் நிகழ்ந்துடாது. அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க திருக்குறள் பற்றி மட்டும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் கேள்விகள் கேட்டு அது நீங்க கம்ப்ளீட்டா அது டைவர்ட் ஆயிரும். அது நீங்க தனியா வாங்க, நம்ம அலுவலகத்தில் பேசணும். இயக்குனர் மற்றவங்களுக்கு கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.